எப்படி முடிக்கிறீங்க? அல்லாஹ் தஆலா எப்படி உங்களை காரணமாக்கினா? நினைச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வஹல் துர்ஸகூன இல்லா பிதுஅஃபாயிக்கும். சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்ட்ட வந்து ஒரு நபி தோழருக்கு அப்படி நினைக்கிறார், நான் வந்து ஒரு மிகவும் நான் நிறைய கொடுக்குறேன், நான் நிறைய அப்படி செய்றேன், அதனால என்னால தான் அப்படி என்ன மாதிரி நினைக்கிறேன்னா தவறா நினைக்கல. அவர் உணர்வு ஏற்படும், எல்லாருக்கும் ஏற்படும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க வஹல் துர்ஸகூன இல்லா பிதுஅஃபாயிக்கும். உங்களது பலகீனர்களை கொண்டுதானே உங்களுக்கு ரிஸ்க் கிடைக்குது. உங்களுக்கு இன்றைக்கு 5000 சிலரை கிடைக்குது, நீங்க 2000 செலவழிக்கிறீங்கடா, அவங்க முடிஞ்சா 5000 உங்களுக்கு முழுசா கிடைக்க நினைக்க வேணாம், உங்களுக்கு 3 தான் கிடைக்கும். அதுக்கு பிறகு என்ன செய்யும்? உங்களுக்கு அந்த 3 நிறைய பேருக்கு அப்படி இருக்குது. இன்றைக்கு அவனுக்கு கொடுக்குறேன் இவனுக்கு கொடுக்குறேன், மொத்தம் 6000த்துல 3 போயிடுது. இந்த பிரச்சனை 2 வருஷத்துல இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு 6 நம்மளுக்கு தானே ஒரு நாளும் இல்லை, அந்த 3 முடிஞ்சிடும். அந்த 3 நீங்க நினைச்சிருந்தீங்க தானே, அந்த 3 முடிச்சு உங்களுக்கு 3 தான். பிறகு உங்களுக்கு அதுக்கு பின்னாலே 3 தான். அது ஒன்றில் 6000 வச்சே உங்களோட 3000 செலவு 6000 ஆக்குவான். சரியா? உங்களோட 6000 உங்கள்கிட்ட இருக்கும், உங்களோட 3000 செலவு 6000 ஆக்குவான் இறைவன். புதுசா ஒன்றும் செய்ய கிடைக்காது. அல்லது 6 3 ஆக்குவான். 2 நடக்கும். அதனால நம்ம கணக்கு வேற, இறைவனுடைய கணக்கு வேற. வஹல் துர்ஸகூன இல்லா பிதுஅஃபாயிக்கும். என்ன நினைங்கடா, இறைவன் இந்த உலகத்தில் கஷ்டப்படக்கூடிய எல்லாருக்கும் கொடுத்து தான் ஆகுவான். ஆனா நல்ல மனம் உள்ளவர்களை தேர்ந்தெடுப்பான், அவ்வளவுதான். எந்த ரூட்டால கொடுப்பான், ஒரு ரூட்டால தான் நல்லா கொடுப்பான். அதுக்கு நல்ல மனம் உள்ளவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். சந்தோஷப்படுங்க, அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை காரணமாய் கொடுக்குறேன். நீங்க ஏலான்னு மறுத்து பெருமை அடிச்சீங்கன்னா இறைவன் அதுக்கு வேற ரூட் வச்சு என்ன செய்வான், அதுக்கு கொடுப்பான். உங்களே தேர்வு செஞ்சுக்கிறான், உங்கள் ஊடாக போகுது, நீங்க கொடுக்குற மாதிரி ஈக்கிறீங்க, அவ்வளவுதான். அது உங்களை எதிலிருந்து நீங்க கொடுத்தாலும் சரி. அதனால தான் ரசூலுல்லாஹ் வஹல் துர்ஸகூன